Premier range of products. ஞாயிறு பட்டிமன்றம் Season 2 powered by Orthozen. எங்கும் தமிழ் எங்கள் தமிழ் சி தமிழ் ஞாயிறு பட்டிமன்றம். இன்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் சமுதாயத்தை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா? அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர், போற்றுதலுக்குரிய முனைவர் சம்சத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறையினுடைய தலைவர், கல்லூரியினுடைய டீன் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அபிதா அவர்களே, சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களே, புன்னகை பூக்களாக மட்டுமல்லாமல் புதிய சரித்திரம் படைக்கவிருக்கும் புரட்சி பூக்களான டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளே, இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான தலைப்பில் இங்கே விவாதம் நடைபெற இருக்கிறது. பத்திரிகையும் ஊடகங்களும் இந்த சமுதாயத்தை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்று ஒரு அற்புதமான கேள்வியை இந்த ஞாயிறு பட்டிமன்றம் மூலம் ஜீ தமிழ் தொலைக்காட்சி தந்திருக்கிறது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க விமர்சனம் வரவேற்கத்தக்கது என்று, அதிலும் சுய விமர்சனம் சுய பரிசோதனை அதைவிட வரவேற்கத்தக்கது. இங்கே தொலைக்காட்சி ஒரு சுய பரிசோதனையை இந்த தலைப்பின் மூலம் வழங்க இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய சிறப்புக்குரியதாகும். பத்திரிகை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரையிலும் எத்தனையோ பத்திரிகைகளை சொல்ல முடியும். சுதந்திர போராட்ட காலத்தில் பத்திரிகைகள் உண்டு, தேசிய இயக்கங்களை வளர்த்ததிலே பத்திரிகையின் பங்களிப்பு உண்டு, திராவிட இயக்கங்களை வளர்த்ததில் பத்திரிகையின் பங்களிப்பு உண்டு. இன்றைக்கும் நம்முடைய வாசகர்களுக்கெல்லாம் தீனி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகைகள் நாட்டிலே இருக்கின்றன. அதே போல ஊடகம் என்று சொன்னால் தொலைக்காட்சி மட்டுமல்ல, வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம், திரைப்படம் போன்ற பல ஊடகங்கள் இன்றைக்கு நமக்கு பல்வேறு விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை உணர்த்துவதற்குத்தான் இன்றைய பட்டிமன்றத்தில் இந்த தலைப்பை விவாதத்திற்கு எடுத்திருக்கிறார்கள். பத்திரிகையை பற்றி மிக அருமையாக சொல்லுவார்கள். அதிலும் நம்முடைய நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணனை ஒரு முறை எழுத்தாளர்கள் மாநாட்டில் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். அவரும் போயிருந்தார். போன உடனேயே அவரை பேச அழைத்ததும் அவர் பேச தொடங்கிய போது சொன்னார், நம்முடைய எழுத்தாளர்கள் பலவிதமான மைகளை தொட்டு எழுதுவார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மையை நினைச்சுக்கிட்டாங்க. ஓ, ப்ளூ மையில் எழுதுறத சொல்றாரோ, கருப்பு மையில் எழுதுறத சொல்றாரோ, சிவப்பு மையில் எழுதுறத சொல்றாரோ, இன்னும் சில பேர் பச்சை மையில் எழுதுவாங்க அதை சொல்றாரோ அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு அடுத்தவர் சொன்னாரு, எழுத்தாளர்கள் சிலர் பெருமையில் தொட்டு எழுதுகிறார்கள், இன்னும் சிலர் தற்பெருமையில் தொட்டு எழுதுகிறார்கள், இன்னும் சிலர் பழமையில் தொட்டு எழுதுகிறார்கள். எழுத்தாளர்கள் தொடக்கூடாத மை எது தெரியுமா? மடமை, கயமை, பொய்மை, வேற்றுமை, இவைகளை தொடாது எழுதுவதுதான் எழுத்தாளர்களுடைய சிறப்பு என்று NS கிருஷ்ணன் அவர்கள் அந்த அரங்கத்திலே பேசிய போது எழுத்தாளர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். ஒரு காலத்தில் பத்திரிகைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதனை நம்முடைய முன்னோர்களிடத்திலே போய் கேட்டு பார்த்தால் தெரியும். படிச்ச உடனே புரியாது. இன்னைக்கு எளிய தமிழில் படிப்பது போல அன்னைக்கு இருக்காது. அன்னைக்கு சாதாரணமா இப்ப நான் ரயிலில் ஏறி நடு இரவில் மதுரை போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் செய்தி. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் போந்த நீராவி தொடர்வண்டி நள்ளிரவில் நான் மாட கூடலினை நன்னிற்று அப்படின்னு எழுதுவாங்க. இது எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. இது எப்ப மாற ஆரம்பிச்சுன்னு சொன்னா, எழுத்துக்களுக்கு நெற்றிக்கண் கொடுத்த எட்டயபுரத்து இலக்கிய சூரியன் பாரதி எழுத தொடங்கியதற்கு பின்னால் இந்த நிலை மாறியது. அவன்தான் பண்டிதர் மட்டுமே அறிந்த தமிழை பாமரரும் அறிய வைத்து ஒரு மிகப்பெரிய எழுத்து புரட்சியை இந்த நாட்டிலே பாரதி செய்து காட்டினான். எழுத்தாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எத்தனை சான்றோர்கள் நமக்கு இலக்கணமாக உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது எழுத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதை கையில் வைத்திருக்கக்கூடிய துறை
பத்திரிகை துறை. அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு ஊடகத்துறையாக வளர்ந்திருக்கக்கூடிய வானொலியும் தொலைக்காட்சியும் திரைப்படமும் இணையதளமும் அதை சார்ந்த அத்துணை சாதனங்களும் இன்றைக்கு இந்த நாட்டில் பெருகி இருக்கின்றது. அவைகள் இந்த நாட்டிற்கு பயனுள்ள தகவல்களை தருகிறதா அல்லது இந்த நாட்டை திசை திருப்பக்கூடிய நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தந்து நம்மை திக்குமுக்காட செய்கிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு அருமையான தலைப்பில் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் விவாதத்தை தர இருக்கிறார்கள். இப்போது விவாதம் தொடங்குகிறது. முதலில் இன்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் சமுதாயத்தை பண்படுத்துகிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி ஆசிரியர் பெருந்தகை சென்னை தாம்பரத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமகனார் தாமரை கண்ணன் அவர்கள் விவாதத்தை தொடங்க வருகிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஆனால் கெட்டதை விட நல்லதே அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்னும் இந்த உலகம் இருக்கிறது. கெட்டது நடக்குது, ஆனா நல்லதே அதிகம் இருக்கிறது. அதனால தான் இந்த உலகம் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனா கண்ணதாசன் தலைவராக வந்திருக்கிற எதிரணியினர் பாழ்படுத்துகிறது என்ற ஒரு எதிர்மறை ஓலத்தை இங்கே முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாள் என்பது இரவையும் சேர்த்து, பூ என்பது முள்ளையும் சேர்த்து, விளக்கு என்பது அதன் அடியிலே இருக்கிற அந்த நிழலையும் சேர்த்து, நாங்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக சமூகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை தர முயற்சிக்கிற போது அந்த வெளிச்சத்தை கண்ணெடுத்து பாராமல், ஆகா அந்த தீபத்திற்கு கீழே பார், கொஞ்சம் இருள் இருக்கிறதே என்று கூவிக்கொண்டிருந்தால் இந்த சமூகத்திற்கு நல்ல செய்தியை யாராலும் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன், கண்ணதாசன் அவர்கள் எந்த பத்திரிகையும் படிக்கல நினைக்கிறேன். எந்த பத்திரிகையும் படிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் அவர் படித்த ஒரே பத்திரிகை அவர் கல்யாண பத்திரிகையாக தான் இருக்கிறார். அது மஞ்சளாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு இருக்க எல்லா பத்திரிகையும் மஞ்ச பத்திரிகை. அது மட்டுமல்ல, அவர் பார்த்த டிவியில பார்த்த ஒரே காட்சி அவரோட கல்யாண வீடியோ கேசட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பயந்தவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஐயோ 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 எல்லாம் தப்புன்னு கேக்குறேன். வருஷம் பூரா கல்யாண வீடியோ காட்சியே காட்டி அவரை ஏமாத்தலாமா? பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒளிபரப்பிட்டு இருக்காங்கன்றீங்க இல்லையா? ஆனா ஒரு விஷயம் என்பது அந்த காட்சியில் இல்லை, பார்க்கிற கண்ணில் இருக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்கு. அப்சர்வேஷன், ராங் அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு, ரைட் அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு. 3 விஞ்ஞானிகள் ஒரு குளத்திற்கு ஆராய்ச்சி செய்ய போனாங்களாம். ஒருத்தர் இயற்பியல் விஞ்ஞானி, ஒருத்தர் உயிரியல் விஞ்ஞானி, ஒருத்தர் வேதியியல் விஞ்ஞானி. குளத்திற்கு உள்ளே இருக்கிற தண்ணீருக்குள் மூழ்கி செய்ய வேண்டிய ஆராய்ச்சி அது. முதலில் இயற்பியல் விஞ்ஞானி இறங்குகிறார். இடுப்பளவு தண்ணீர், கழுத்தளவு தண்ணீர், தலையளவு தண்ணீர், திடீர்னு காணாம போயிடுறார், மூழ்கிட்டார். 5 நிமிடம் ஆச்சு, 10 நிமிடம் ஆச்சு, திரும்பி வரவே இல்லை. அவரை தேடி உயிரியல் விஞ்ஞானி இறங்கி போறார். காலளவு, இடுப்பளவு, கழுத்தளவு தண்ணீருக்குள்ள மூழ்கி காணாம போயிட்டார். 2 பேருமே அரை மணி நேரம் வெளியே வரல. இப்ப ஆராய்ச்சிக்கு இறங்க வேண்டியவர் யாரு? வேதியியல் விஞ்ஞானி. இறங்கல, கரையிலே உட்கார்ந்து எழுதினாராம் பேப்பர் எடுத்து. ஆகவே மேற்கண்ட ஆராய்ச்சியின்படி இயற்பியல் விஞ்ஞானியும் உயிரியல் விஞ்ஞானியும் நீரில் கரையும் தன்மையுடையவர்கள் அப்படின்னு எழுதி வச்சு வீட்டுக்கு வந்துட்டா அவர் யாரும் இல்ல, கண்ணதாசனுக்கு அண்ணன் அவரு. இட்ஸ் ராங் அப்சர்வேஷன். பார்க்கிற பார்வை தவறு. இன்றைக்கும் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இன்றைக்கும் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் கூட இன்றைக்கும் நெஞ்சுறுதியோடு பணியாற்றி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களை நீங்கள் ஏன் பார்க்க தவறுகிறீர்கள்? அதான் கேட்கிற கேள்வி. சுதந்திர போராட்ட உச்சத்தில் இருந்தது. காந்தி, அகிம்சையே போதித்த காந்தி ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவரே கொதித்தெழுந்தார். செய் அல்லது செத்து மடினார். காந்தி வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் யாரும் எதிர்பார்க்கல. ஆகஸ்ட் புரட்சி 1942. அப்புறம் அறைகோல் விடுத்தார், இனி பொறுப்பதற்கு இல்லை, மக்களை திரண்டு வாருங்கள், மாணவர்களாக வாருங்கள், விவசாயிகளா வாருங்கள், வியாபாரிகளா வாருங்கள், அரசு ஊழியர்களை வாருங்கள், அத்துணை பேரும் என் பின்னால் அணிவகுத்து வாருங்கள், இனி நாம் பொறுப்பதற்கு இல்லைன்னு அறைகோல் விடுக்கும்போது சொன்னார். பத்திரிகையாளர்கள் மட்டும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம்னார். பத்திரிகையாளர்களுக்கு கோபம் வந்துச்சு, கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு. காந்திகிட்ட நேரடியே போனாங்க. சபர்மதி ஆசிரமத்தில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, காந்தி அவர்களே, எல்லோரையும் அழைத்திருக்கிறீர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்வதற்கு, எங்களை மட்டும் ஏன் வேண்டாம் என்றீர்கள்? பத்திரிகையாளர்கள் தியாகம் செய்ய மாட்டோமான்னு கேட்டப்போ காந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பத்திரிகையாளர்களாக இருப்பதே மிகப்பெரிய தியாகம். சபாஸ். அதை தாண்டி இன்னொரு தியாகத்தை நீங்கள் செய்ய வேண்டாம்னார்னா, இன்றைக்கும் அந்த தியாகச்சுடர் ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இங்கே மேடை ஏற்றி காண்பிக்க முடியும். நடுவர்களே,
இன்றைக்கும் பத்திரிகைகளை வைத்து உத்வேகத்தையும் தன்முனைப்பையும் தன்னம்பிக்கையும் பெற்றுக் கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க சார். கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பரீட்சையில மணிப்பூரை சேர்ந்த மாணவன் முகமது இஸ்மத் நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தான். மணிப்பூர் மாணவன். அவன்கிட்ட பேட்டி கண்டாங்க எல்லாருமே. எப்படி உன்னால் முடிந்தது? வளர்ந்த மாநிலங்கள் தான் யாரும் வாங்க முடியல, உன்னால இப்படி வாங்க முடிஞ்சு கேட்டப்ப அவன் சொன்னா, இதற்கு காரணம் பத்திரிகைகள்னா. ஒவ்வொரு நாளும் நான் பத்திரிகையை திறந்து பார்க்கிற போதெல்லாம் என் மாநிலமான மணிப்பூரை பற்றி தவறான செய்திகள் வரும், கொடுமையான செய்திகள் வரும். தினமும் குண்டுவெடிப்பு, தீவிரவாதம், கொலை, கொள்ளை, இப்படியே செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் அப்போது நினைத்தேன், என்றாவது ஒரு நாள் மணிப்பூரை பற்றி நல்ல செய்தி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் தான் நான் 12ஆம் வகுப்பில் தீவிரமாக படித்தேன். இதோ என் மாநிலத்தை பற்றி கேவலமாக எழுதிய பத்திரிகைகள் என்னை பற்றி பெருமையாக எழுதி என்னை அல்ல என் மாநிலத்தை பெருமைப்படுத்த சொன்ன பத்திரிகை. இது கடந்த ஆண்டு நடந்த சம்பவம். இந்த உத்வேகத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? பத்திரிகைகள். இந்த தமசோமா ஜோதிர்கமயன்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க சார். விரலிலிருந்து ஒளிக்கு, இந்த சமூகத்தை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர காரியத்தை தான் இந்த செய்தி ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஈழப்போர் உச்சத்தில் இருந்த போது இங்க நாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். மிகச்சிறந்த நாடகங்கள்லாம் அந்த நாட்டில் நடந்துச்சு. ஆனா சமீபத்தில் என்ற இங்கிலாந்து தொலைக்காட்சி அத்துணை இனப்படுகொலையும் ஈழத் தமிழர்கள் படுகொலைய அப்படியே கண் முன்னால் விரிச்சு காமிச்சு சார். அதற்கு பிறகுதான இலங்கைக்கு ஆதரவாக இருந்த இந்தியாவே ஐநா சபையில எதிராக ஒரு ஓட்டை அளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அப்படி நிர்பந்தத்தை உருவாக்கியது யார்? உங்க ஊடகம் இல்லையா? நீங்க ஊடகம்லாம் நான் என்ன சொல்றேன், கண்ணதாசன் போன்றவர்கள் அந்த அணிக்காரர்கள் அதனால பார்க்கணும், அந்த மாதிரி செய்தித்தாளை பார்க்கணும், அந்த மாதிரி ஊடகங்களை பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவி ஆன் பண்ணாலே மானாடணும், மயிலாடணும், மானமும் மரியாதையும் சேர்ந்தாடணும் ஆசைப்படுறீங்க சார். போதும் சார், டிவி ஆன் பண்ணாலும் ஏதாவது ஆடிக்கிட்டே இருக்கு சார். நிறுத்துங்க சார், உங்க ஆட்டத்தை நிறுத்துங்க சார். அறிவு ஜீவிகள் நிறைந்திருக்கிற ஊடகத்துறையை கொஞ்சம் கண்கொண்டு பாருங்க சார். இந்த உலகத்தை தன் சக்கரத்தால் நகர்த்தி போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு ஊடகத்துறைகள் தான் சார். இன்றைக்கும் கூட யாருமே கோர்ட்ல மனு போடாமலேயே சமூகத்தில் ஒரு தவறு நடந்தா நீதிபதிகள் செய்தித்தாளின் அடிப்படையில் தானே முன் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ள காட்சியை சமீபத்தில் பார்த்தோம்ல. யாருமே கேஸ் போட்டது? அங்கே வாதியாக இருப்பவர்கள் யார்? பத்திரிகை ஊடகங்கள் தானே இல்லையா நடுவர்களே? ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. நடுவர்களே, நீங்க மேக்கப் போடும்போது டச்சப் பண்றது கண்ணாடி எடுத்து பார்த்தீங்க, இந்த மாணவர்கள் கரகோசமா பார்த்தாங்க. நான் பார்க்கிறேன், நீங்க ஊடகம் அந்த கண்ணாடி வச்சு பார்த்தோன்னே நீங்க பார்த்தீங்க, கண்ணாடியில் யார் முகம் தெரிஞ்சது? என் முகம் தான் தெரியும். உங்க முகம் தெரியும். சூர்யா முகமா தெரியும்? அதாவது தெரியாது. என் முகம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா சூர்யாமா தெரிஞ்சது. இந்த அழகு ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு, அதனால எல்லாரும் கைதட்டினாங்க. அப்ப என்னன்னா, காலத்தின் கண்ணாடி ஊடகம். முன்னால் புலி நின்றால் புலி தெரியும், சிங்கம் நின்றால் சிங்கம் தெரியும், நரி நின்றால் நரி தெரியும். இந்த சமூகம் பட்டாடை உடுத்திக் கொண்டு பார்த்தால் பட்டாடையோடு பிம்பம் தெரியும். இந்த சமூகம் நிர்வாணமாக நின்றால் நிர்வாணமாக பிம்பம் தெரியும். ஐயோ கண்ணாடி அசிங்கம், கண்ணாடி அசிங்கம் சொன்னீங்கன்னா சமூகம் ஐயா அசிங்கம் ஐயா. நீங்க அதைத்தானே பார்க்கணும், நீங்க அதைத்தானே பார்க்கணும். கண்ணாடியை தானே பிரதிபலிக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் சர்வாதிகாரிகள் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அவர்கள் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம், தொலைக்காட்சிகளுக்கு தணிக்கை. ஏன் கொண்டு வரான்? எதிர்க்கட்சிகளை பார்த்து கூட பயப்படாத சர்வாதிகாரிகள் பத்திரிகைகளை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் இந்த பத்திரிகை தான். வெகுஜனங்களுக்கு மனச்சாட்சியாக இருந்து அவனை தட்டி எழுப்புகிற பயம் அவனுக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு தூரமும் நேரமும் சுருங்கி போச்சு. ஊடகத்தால தூரமும் நேரமும் சுருங்கி போச்சு. ஒரு காலத்துல புறாவோட காலில் சீட்டை கட்டி வச்சு அனுப்புனீங்க, இளவரசிக்கு தூது அனுப்புனீங்க, அப்புறம் மெசஞ்சர் அனுப்புனீங்க, தபால் போட்டீங்க, டெலிபோன் பேசுறீங்க, செல்போன் பேசுறீங்க. இன்னைக்கு இன்டர்நெட் வந்துச்சு இல்லையா? ஃபேஸ்புக்ன்றான், ட்விட்டர்ன்றான், பிளாக்ன்றான், வெப்சைட்ன்றான். இன்றைக்கு ஊழலுக்கு எதிராகவும் எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதற்கு எதிராகவும் என் இளைஞர் கூட்டம் பக்கம் பக்கம் எழுதி தள்ளுத. ஃபேஸ்புக்ல படிச்சிருக்கீங்களா? மௌன புரட்சி உருவாக்குத இந்த ஊடகம் தானே. நீங்க அதை மட்டும் தானே பார்க்கணும். எப்படி ஆயிடுச்சு இன்டர்நெட். இன்னைக்கு நீங்க இமெயில் டைப் பண்ணீங்கன்னா அதே டைம் அமெரிக்காவில் ஓப்பன் ஆகிட்டு இருக்க இமெயில். நீ காத்திருக்க வேண்டாமே. ஐயா கண்ணதாசன் கூட சொல்லுவாங்க, ஐயோ வெப்சைட்டை பார்த்து ஆபாசம் ஆபாசம். அப்படி அல்ல, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. தெரிந்தெடுக்க வேண்டிய திண்மையும் திடமும் உங்க கையில் இருக்கணும். நீங்க போய் கூகுள் சர்ச்சில் போய் நமீபியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமீன் அடிச்சாலே நமீபியாவும் வரும், நமீதாவும் வரும், ரெண்டும் வரும். வார்த்தையாத்தான் வரும். வார்த்தையாத்தான் நமி. கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா நமீனான நமீபியா கீழே நமீதா. இப்போ மவுஸ் யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு. நீங்க நமீபியா தான் கிளிக் பண்ணணும். கண்ணதாசியா நமீதாவை கிளிக் பண்றாரு.
தெரிந்து செய்ய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, தெரிவு செய்ய வேண்டிய சக்தி நம்மகிட்ட இருக்கிறவர்களை நாம தானே பார்க்கணும். அதனால சொல்ல நடுவர்களே, ஊடகங்கள் விரிவடைய அமெரிக்கா அடுத்த வீடாகி விட்டது. உங்கள் உள்மனது சுருங்க அடுத்த வீடு தான் அமெரிக்காவாகி விட்டது. அதுதான் விஷயம். ஆகவே நடுவர்களே, மனிதர்கள் தங்களுக்கான சவக்குழியை தங்கள் நாக்கினாலும் தங்கள் பற்களாலும் தோண்டிக் கொள்ளாத ஒழிய ஊடகங்கள் தோண்டுவதில்லை. ஊடகங்கள் இங்கே சாபம் பெற்று சவக்குழியில் கிடக்கிற மனிதர்களை சவக்குழியை விட்டு மீட்டெடுக்கிற முயற்சியை தான் செய்கின்றன. நன்றி. பத்திரிகைகள், ஊடகங்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு பயன்படுதுங்கிறத தாமரை கண்ணன் போன்றவர்கள் தான் சரியாக சொல்ல முடியும். ரொம்ப அருமையா சொல்லி விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க. உலகத்தையே இன்னைக்கு கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. என்ன இருக்குதோ அதைத்தான் அவங்க படம் பிடிச்சு காட்டுறாங்களே தவிர இல்லாததை காட்டல. நாம சரியா இருக்கணுங்கிறதா இதுல பார்க்க வேண்டிய விஷயமே தவிர அவங்க சரியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது அல்ல நம்முடைய சரியான நோக்கம் என்பதை அழகாக இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்லி அவர் பேச வர்றதுக்கு முன்னாலேயே எதிரணி தலைவரை கண்ணதாசன் சொல்லி அவரை வம்புக்கு இழுத்துட்டு போயிருக்கிறார். வருகிறார் பாழ்படுத்துகிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி பாகநேரியை சார்ந்த பாகை பேராசிரியர் கண்ணதாசன் அவர்கள். தாமரை கண்ணன் பேசினார், எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் பேர் வந்து தாமரை கண்ணன். நல்லா கவனிங்க. ஆமா, டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் குவிந்து கிடக்கிற கூட்டம் தாமரைகள். அந்த தாமரைகளுக்கு மத்தியில் பொய் சொல்வதற்காக ஒரு தாமரை கண்ணன். பேசுனது பூரா பொய். கண்ணேன்னு பேர் வச்சாவே அவ்வளவு எடுத்துக்கட்டி பேசுறத. பொம்பளை பிள்ளைகளோடயே சுத்தன கண்ணே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால வந்தும் பொய் இல்ல. கண்ணனின் பொய்கள் எல்லாம் கடைசியில் அறத்தை நிலைநாட்டும் என்று சொல்லுவார்களே. ஆமா, இவர் பேசுனதும் உண்மையிலே சமுதாயத்தில் நடந்துச்சுன்னா அறத்தை நிலைநாட்டலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பத்திரிகையாளர்கள் என்ன தப்பு பண்றாங்க? மகாகவி பாரதி சொன்ன வெயில் அளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம் அப்படின்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு அந்த எழுதுகோளை வச்சு அவங்க படுத்துற பாடு, பேனா முனைங்கிறது வலிமையானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு பேனாவினுடைய முனையெல்லாம் கூர் மழுங்கி இருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க பண்ற உண்மையிலே இந்த பெண்களை கொச்சைப்படுத்துற அளவுக்கு அவங்க யாரையும் நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்கம்மா, விடக்கூடாது. ஒரு பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தணும். அதிகமா கேவலப்படுத்துறது பூராமே மகளிரை தான். ஒரு பொம்பளை பிள்ளை படத்தை போட்டுறாங்க பத்திரிகையில, பாதி முகத்தை போடுறாங்க, நடிகையினுடைய முகத்தை போட்டுட்டு இதை யார் என்று கண்டுபிடியுங்கள். நாட்டில் வேற வேலையே இல்லையா? இந்த தேசத்துல ஒருவேளை சோற்றுக்கும் தாளம் போட்டு உண்பதற்கும் உடுப்பதற்கும் வழிகள் இன்றி பெருவாரி ஏழையர்கள் இந்த தேசத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூறுகட்ட நடிகையை போட்டு இதை கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. பத்திரிகை இன்னைக்கு பாலியல் பலாத்காரத்தை தூண்டுறான் சார். நான் உண்மையிலே மகாகவி பாரதி எழுதிய சுதேசமித்திரனை குறை சொல்லல, நவசக்தியை குறை சொல்லல, திருவிக்கா நடத்தினாரே ஒப்பற்ற இதழ் அதை நான் குறை சொல்லல, எத்தனை பேரறிஞர் அண்ணா நடத்தினாரு, அதெல்லாம் சமுதாயத்தினுடைய பழுதுபோக்குகிற நிகழ்ச்சியா இருந்துச்சு. குறை சொல்லணும்னா தாமரை கண்ணே, இன்னைக்கு இருக்கிற நிறைய பத்திரிகையை பேரை சொல்லிவிடுவேன். நல்ல விஷயத்தை தான் சொல்லணும். நாட்டில் கெட்டு போனதெல்லாம் பத்திரிகையை சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். அடுத்து வந்து கெட்டு போன விஷயத்துக்கு நம்ம விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே கிடையாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெரும்பாலான இதழ்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அரசியல்வாதிகளினுடைய கை கூலிகளாக நிறைய பத்திரிகை இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு, மகாகவி பாரதி அவன் சொன்னான் பாருங்க, அகிரிணை உயிரை கூட என் உயிர்ன, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இதுல ரெண்டாவது வரி தான் ரொம்ப ஒப்பற்ற வரி. மனுஷனுக்குள்ளே 1000 ஜாதி நம்ம ஆள் பாக்குறேன், காக்கையும் குருவியவும் எங்கள் ஜாதின. அதுக்கடுத்து உயிரே இல்லாத ஒரு உணர்ச்சியற்ற பிண்டமாக இருக்கக்கூடிய மலையை என்னுடைய கூட்டம் நான் பாரதி. ஆனா இன்னைக்கு எத்தனை ஜாதி பத்திரிக்கை, எல்லா தலைவரையும் ஜாதியில சேர்த்துட்டாங்க. தாமரை கண்ண மகாகவி பாரதியார் ஒரு ஜாதிக்கார் போடுறாங்க, வஉசி செக்கிழுத்த செம்மல ஒரு ஜாதி போடுது. எங்க ஊர்ல ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, வள்ளுவரத்தை அதுல விட்டு வச்சிருந்தாங்க, வள்ளுவரை கொண்டாண்டாங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள வள்ளுவர் நம்மாள்றான. எப்படி மாப்பிள்ள சொல் நம்மாள்றா? எப்படி மாப்பிள்ள? நம்மாள்தான், நம்மளை பத்தி எழுதியிருக்கிறார் வள்ளுவர் திருக்குறள்ல. என்ன எழுதியிருக்கிறார்? அவன் சொல்றேன், அறிவுடையார் எல்லாம் உடையார்,
2 இடத்துல எழுதியிருக்காரு சாருங்க. இன்னைக்கு ஜாதிய தூக்கி நிறுத்துறதுக்கு இயக்கங்களும் இதழ்களும் இன்னைக்கு முண்டி மோதிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சினிமா பத்தி சொன்னீங்களே, இந்த சினிமா படுத்துற பாடு அது பண்படுத்துதான். என்னத்தை பண்படுத்துது? கதாநாயகனை வில்லன் அடிப்பாங்க சார், கதாநாயகனை வில்லன் மாத்தி மாத்தி அடிப்பாங்க. அப்போலாம் கதாநாயகனுக்கு வலிக்காது. ஆனா அந்த வழிபட்ட இடத்துல கதாநாயகி பஞ்ச வச்சு ஒத்தடம் கொடுப்பா வச்சியெல்லாம். நான் கேட்கிறேன், என்ன யதார்த்தத்தை மீறி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அதுலயும் சில பேர்லாம் சண்டை உடையில வசனம் பேசுவாங்க. வசனம் 40 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வசனம் வாடாய மச்சி வாழக்கா பச்சி, என்ன வசனம்? அதுல ஏய் தாஸ் நீ க்ளோஸ், எங்க போய் வசனம் பேசுற? இன்னொரு ஃபார்முலா வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில். நல்லா கவனிங்க. இந்த ஏதாவது உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா மின்னல் வெட்டும், மழை வந்துடணும் மழை வந்துடணும். அதுலயும் கதாநாயகிய உண்மையிலே மகளிர் கல்லூரியில் சொல்றேன், இதெல்லாம் நம்ம போய் அதை எதிர்ப்பு குரல் கேட்கறது இல்லை. எல்லாத்தையும் நல்லதை செய்து நல்லதை செய்து நல்லதை செய்து நல்லதை செய்து கேட்கணும் சார். இந்த கதாநாயகர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா, இல்லைன்னா வீட்டை விட்டு கோவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, இந்த தயாரிப்பாளர்களுக்கு எங்கேதான் எப்படித்தான் சிந்தனை வருமோ வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறாங்க, இல்லைன்னா வெளிர் மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறாங்க. என்ன யதார்த்தமா இது? சரி, ஒரு பாட்டு பாடல் காட்சி வைக்கிறீங்க, எப்படி வைக்கணும்? 40 பேர் சேர்ந்தா காதல் பண்றது, 2 பேர் காதல் பண்ணல. இங்க 40 பேருக்கு என்னையா வேலை? 40 பொம்பளை பிள்ளைகளை டான்ஸ் ஆட விடுறீங்க. இந்த சமுதாயத்தை எங்கே நீ கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கோம்? குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து 40 இந்த முத வரி எங்கே எடுப்பாங்க தெரியுமா? அடையாறுல இருப்பாங்க. கதாநாயகன் கதாநாயகி முதல் வரி அடையாறுல பாடிக்கிட்டு இருப்பாங்க. 2வது வரிக்கு மயிலாப்பூர் போயிருவாங்க. 3வது வரி சிங்கப்பூர்ல கூட போய் எடுப்பாங்க. என்னன்னு கேக்குறேன். யாருக்கு அதுல பூ வைக்கிறீங்க? பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மத தலைவர் இருக்கும் போது வாயடியும் கையடியும் ஓய்வது என்னால் அப்படின்னு கேட்டார். மூட பழக்க வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின்னர் ஒளித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம்னாரு. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எதை வளர்த்து விடுது தெரியுமா? மூட பழக்க வழக்கம். அதுக்கடுத்து ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ப்ரௌசிங் சென்டர். அதனாலதான் இளைய சமுதாயமே கெட்டொழிந்து கிடக்கிறது. ஒரு காலத்திலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? வலைய வீசி மீன் பிடிச்சாங்க மீனவர்கள். இன்றைக்கு இன்டர்நெட் என்ற வலையை வீசி பெண் என்ற மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். தாமரை கண்ணன் சார் அந்த பக்கத்தில் இருக்கிற தம்பிகிட்ட சொல்லி வைங்க, எப்படி மறுக்க போறாருன்னு தெரியல. இந்த SMS அனுப்புறாங்க பாத்தீங்களா, செல்போன், அது கூட ஒரு ஊடகம் தான் சார். எல்லாத்தையும் தாண்டி வந்துருச்சு. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், இனிய இரவில் மெல்லிய பூங்காற்றில் நீ தூங்கி கொண்டிருக்கும் போது கொசு கடித்தால் போட்டிருக்கேன். அடுத்த வரியில எழுதுறேன், பேசாம சொரிஞ்சுடு தூங்குன்னு அனுப்பியிருக்கேன். ஒரு தமிழ் பேராசிரியருக்கு அனுப்பியிருந்தான் சார். கையில கிடக்கிறத எடுத்து எரிஞ்சே அவனை அடிக்கணும். ஆமா, உண்மையில நினைச்சு பாருங்க, எதுக்கு பயன்படுத்துறதுன்னு காரணம் இல்லாம போச்சு. நீங்க சொன்னீங்களே நமிதா நபீபான்னு, எங்க சிந்தனை போகும்? நமிதாட்டு தான் போகும். 2 காட்டும் போது இந்த இதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? வலிமை இழந்த இதயம். அப்படித்தான் போக கூடாதுங்கிறத சொல்றாரு அவரு. அவர் புத்தர் போக மாட்டார், அவர் கௌதம புத்தர். அந்த அளவுக்கு அவரை நல்லவர்னு ஏத்துக்கிறீங்க? ஆமா, முகத்திலே எழுதி வச்சிருக்கு. நான் சாதாரண மனிதனுக்கு இந்த சமூக எழுத்தாளர்கள், அங்கீகாரம் பெற்ற எழுத்தாளர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நேர்கோட்டு பாதையில் இயக்குகிற இலக்கிய மூலாதாரங்களையும் சமூக தாக்குறவு மிக்க படைப்புகளையும் தான் இலக்கியவாதிகள் தர வேண்டும். RC சர்க்கார்னு ஒரு பேரறிஞர் சொன்னாரு, பத்திரிகை இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? பத்திரிகை தேவை, ஆனால் அவை அனைத்தும் தீமையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த பத்திரிகையை ஆராய்ச்சி செய்துவிட்டு RC சர்க்கார் என்ற பேரறிஞர் சொன்னார். சுதந்திர தின விழா என்ற பெயரிலே இன்றைக்கு நடிகைகளை வைத்து கூத்தாடுகிற கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்திலே நிறைந்திருக்கிற காரணத்தினால் ஊடகங்கள் என்பது, நினைத்து பார்க்கிறேன், ஊடகங்கள் என்பது மிகப்பெரிய மக்கள் சாதனம். அதை சரியான நேர்கோட்டு பாதையில் இயக்கினால்தான் இந்த சமூகம் வாழும். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும்,
குடி உயர கோன் உயரும் என்ற காரணத்தினால் மக்கள் சாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற பொழுதுதான் ஊடகங்களையும் பத்திரிகையையும் சரியான பாதையில் கொண்டு செலுத்துகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் பண்படுமே ஒழிய இப்பொழுது அவைகள் பாட்டிற்கு பாழ்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. பேராசிரியர் பாகை கண்ணதாசன் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நம்ம எல்லாம் அப்படியே யோசிக்க வச்சிருக்கிறார். கண்டுபிடின்னு நிகழ்ச்சி நடத்தலாம், அது ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சியா இருந்தா ஏத்துக்கிறலாம். நல்ல விஷயம் வரணும், அது பத்திரிகையில இருக்கணும். ஆனால் அதை விட கூடுதலாக இந்த விஷயம் வருகிற போது அறிவாளி, புத்திசாலி, நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்துக்கிறவன். ஆனா சாமானிய சராசரி பாமர மக்கள் எதை எடுக்க முடியும்? அதை அவனிடத்திலே திணிப்பதாக ஆகாதான்னு சொல்லி அருமையா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த அணியை மிக தூக்கி நிறுத்துவதிலே அற்புதமான விவாதங்களை வைத்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். இப்ப பண்படுத்துகிறதுங்கிற அணியிலிருந்து வரணும். வருகிறார் போட்டியாளர்களில் ஒருவனான கடலூரை சேர்ந்த தணிகை வேலன். பண்படுத்துகிறது என்ற அணியின் அறிமுக பேச்சாளர் தணிகை வேலன். It's been a pleasure to stand in front of this kind of beautiful girls. என்று ஆங்கிலத்திற்கு அரிதாரம் பூசி அலைந்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகளுக்கு மத்தியில் இலக்கணம் பல்வகை கொண்டாலும் தலைக்கணம் சிறிதுமில்லா என் தமிழ் மொழிக்கு மேடை அமைத்துக் கொடுத்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியை வணங்கி என் உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். எதிரணியில வந்து அற்புதமா பேசிட்டு போனார் அணித்தலைவர். அப்படியே நமிதாவின் நடனத்தை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். நடுவர் அவர்களே, நடுப்பக்கத்துல பார்த்தா பாதி போட்டோவை போட்டு இவர் யார் என்று கண்டுபிடிங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோமா. முதல் பக்கத்துல ஐரோப்பா பிரச்சனை, அடுத்த பக்கத்துல அப்துல் கலாம் பிரச்சனை, விளையாட்டுல சாதிச்சவன் பிரச்சனை, அத்தனையும் போட்டிருக்கோம். நடு பக்கத்துல இருக்கிற பக்கத்தை போய் எதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியே வில்லன் வந்து அடிக்கிறானா, படத்துல பார்த்தா ஆபாசமா சித்தரிக்கிறோமா, கதாநாயகன் நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறானா. நெஞ்ச நிமித்திட்டு நின்னாதான் ஆம்பளை. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க. வில்லன் வந்து கும்பு கும்புன்னு குத்தும் போது அப்படின்றதும் இல்ல, இந்த காதலி வந்து தொடும்போது எந்த உணர்ச்சி இல்லாத இருக்கிறதுக்காக மரக்கட்டையா? யதார்த்தத்தை யதார்த்தமாக காட்டுவதுதான் எங்களுடைய ஊடகம். தமிழச்சி அவன் தலைவனோடு ஆடுகின்றாளாம், காதலிக்கும் போது 40 பொண்ணு சுத்தி ஆடுறாளாம். என் தமிழச்சியை பத்தி உண்மையை தெரிஞ்சுங்க, எதனால நாங்க அப்படி சித்தரிக்கிறோன்னு. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி கணவனை தொட்டு பார்க்க மாட்டான் அந்த காதலனை. எங்க போனாலும் தான் தோழியோடவே போவா. அப்படிப்பட்ட தமிழ்ச்சிய 40 பொண்ணோட போவாம தனியார் ரூம்கா கூட்டு போவா. அதே மாதிரி வலைதளத்துல வலை வீசி பிடிக்கிறோமா. இதான் நாங்க குறிக்கோளோட திரியிறோமா. முகவரி தொலைத்த நண்பர்களின் முகத்தை தேடி கொடுப்பதுதான் வலைதளம். நடுவர் அவர்களே, அம்மா அப்பா விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறான். அவன் தான் தாய் தந்தையை பார்க்கணும், இன்டர்நெட் மூலமா பார்க்கறான். அங்கிருந்து உறவுகளை இணைத்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஊடகம். அதை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம தல அஜித் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் வாழ்க்கையை செதுக்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய ஊடகம். நீங்க அதை அற்பமா பாத்தீங்கன்னா செதுக்காம மிதிகல்லா போவீங்க. உங்களை செதுக்குவதற்கு சிற்பமாக்குவதற்கு என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அனைவரும் வழிபடும் தெய்வமாவீர்கள். அதை நீங்கள் உணரவில்லை. அதே மாதிரி அணித்தலைவர் வந்து சொன்னார், அவர் என்னமோ உண்மைக்கெல்லாம் ஹோல்சேல் வியாபாரி மாதிரியும், நாங்க என்னமோ பொய்ய மட்டுமே பிளாட் போட்டு விக்கிற மாதிரியும். என்ன கப்சா விடுறீங்க? ஒவ்வொருத்தரும் டிவியில பாக்குறான். உலக கோப்பையை போய் நேரடியா பார்க்க முடியுமா? உலக கோப்பை ஒலிம்பிக்ல ஒரு தங்கமாவது இந்தியா வாங்காதன்னு அவன் வீட்டுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து அத்தனையும் காண்பிப்பது ஊடகத்தின் சாதனை இல்லையா? தொலைக்காட்சியில எத்தனையோ நல்ல நிகழ்ச்சி வருது. நீங்க ஏன் ஆக்சுவலி சதீஷ் நீ உமா மேல கால போட்ட பத்தியடா, அந்த இடத்துல தான்டா கெமிஸ்ட்ரி மிஸ் ஆச்சு, அந்த ப்ரோக்ராம் ஏன் பாக்குறீங்க? அத்தனை நேரத்திலையும் வயலும் பாழும் வருது, வினாடி வினா வருது, காட்டுல நடக்கிற எத்தனையோ விஷயத்த சேனல்ல காட்டுறான். லக்கா கிக்கான்னு உங்களோட அறிவு திறமையை போராடுற
ஒரு நிகழ்ச்சி ஜீ தமிழ் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. நடுராத்திரி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்து கொட்ட கொட்ட விழிச்சு அந்த சேனல்ல அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கிறது நீங்க. நடுவர் அவர்களே, அழகு குறிப்புன்னு எங்க தொலைக்காட்சியில ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை போடுறோம். நீங்க இயற்கையிலே அழகு, அது வேறுபட்ட விஷயம். ஆனா அழகா இல்லாத பெண்கள் அழகா இருக்கணும், அவங்களுக்குள்ள தான் அழகுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரணும், அந்த தன்னம்பிக்கை வளர்ந்து அவங்க சாதிக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை நிகழ்ச்சிகளை கொடுக்கிறோம் நாங்க. அதெல்லாம் எங்களுடைய தொலைக்காட்சிகளும் எங்களுடைய ஊடகங்களும் பண்படுத்துகிறது இல்லையா? நடுவர்களே, அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இலங்கையில் இனம் அழிக்கப்படுகிறதுன்னு. ஆனா எங்கள் தொலைக்காட்சி மூலமாக அதை காண்பித்த போது, எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் பாதிக்கப்பட்டதை கண்கூடாக பார்த்த போது, எங்கள் சகோதரிகளின் நிலம் பாடுபடப்பட்டு அவர்களை அழித்த போது அதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்த பொழுது ஒரு இனம் எழுச்சி பெற்றதா இல்லையா? கண்டன போராட்டங்கள் நடைபெற்றதா இல்லையா? ஒரு இனத்தையே எழுச்சி பெற வைக்க முடியும் என்றால் அது பண்படுத்தும் செயலா, பாழ்படுத்தும் செயலா? ரோஜா இதழ் மாதிரி அவ்வளவு நல்ல விஷயத்தை நாங்க அள்ளி அள்ளி உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. எங்கேயோ மூளையில ஒரே ஒரு முள்ளு இருக்கும், அதை எடுத்து குத்திக்கிட்டே அவர் சொன்ன மாதிரி குத்துதே கொடையதே, நான் அதுக்கு நாங்க பொறுப்பா? ஒண்ணுல நடுவுல ஒரு கல்லூரியில சேரலான்னு போனேன். எப்போ இந்த ஊடகத்தில் அறிவில்லாதப்போ கல்லூரியில சொன்னா கையெழுத்து வாங்கிட்டான், தம்பி பின்னாடி ஹாக்கி கிரவுண்ட் இருக்குது போய் பாருன்னா. சார் பணம் கட்டிட்டு பார்க்கணுமா, பணம் கட்டுறது முன்னாடியே பார்க்கணுமா? இல்ல பணம் கட்டிட்டு போய் பாருன்னா. போய் பார்த்தா பின்னாடி வெறும் கரும்பு கொல்லி தான் இருந்துச்சு. பயபுள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த காலம் போய் தொலைக்காட்சி பெட்டியில இப்ப அழகா காட்டுறான். இந்தந்த மாவட்டத்துல இந்தந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது, இந்தந்த கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி படிப்புகள் இருக்கு, இதையெல்லாம் படிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளும் எங்களுடைய ஊடகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னுள்ள நடுவர்களே, இப்ப நடந்த ஒரு சம்பவம், ஒரு குழந்தை பேருந்துல இருந்து உள்ள வழியா கீழே விழுந்து அடிபட்டு நசுங்கி இறந்து போச்சு. எத்தனையோ ஊர்ல அந்த மாதிரி கொடும் செயல்கள் நடந்து கொண்டே இருந்தன. ஆனால் அதை ஊடகத்தின் வழியாக பெரிதுபடுத்தி காட்டிய போது இன்னைக்கு ஒவ்வொரு அப்பாவும் பதறி போய், ஒவ்வொரு அம்மாவும் பதறி போய் தன் பள்ளிக்கு சென்று அந்த வாகனத்தை சோதிக்கிறாங்க, தான் புள்ள படிக்கிற ஸ்கூல் பாதுகாப்பா இருக்குதான்னு பார்க்கறாங்க. இப்படி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி காட்டியது எங்கள் ஊடகத்தின் சாதனை இல்லையா? நடுவர் அவர்களே, சொன்னதெல்லாம் பொய்யே பொய்யே, நாங்கள் சொன்னது எல்லாம் மெய்யே மெய்யே. அன்பினை வளர்க்க, ஆற்றலை பெருக்க, இயலாமை விளக்க, ஈந்து உண்ண, உண்மை பேச, ஊர் போற்ற வாழ அனைத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ஊடகம். ஆகவே நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு வேளை கண்ணை கட்டும். ஆனால் எங்கள் ஊடகத்தின் பெருமையை சொன்னால் அது ஒரு வேளை விண்ணை முட்டும். நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை நீங்கள் நாளை வழங்காவிட்டால் நீதி தேவதை உங்கள் முதுகில் தட்டும். எனவே நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு செவிசாய்த்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் கனிகை வேலன் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு. பண்படுத்தக்கூடிய விஷயம் எவ்வளவு இருக்குது, நாட்டில் எவ்வளவு செய்திகளை பத்திரிகையும் தொலைக்காட்சியும் தந்துகிட்டு இருக்குதுங்கிறத ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார். அதை அப்படி செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தவறாக தெரிந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அருமையாக பேசியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்ப அவருக்கு பதில் சொல்லி பாழ்படுத்துகிறது என்ற அணியிலிருந்து வருகிறார் திருச்சியைச் சேர்ந்த தேவி அவர்கள். பாழ்படுத்துகிறது என்ற அணியின் அறிமுக பேச்சாளர் தேவி. என்னை ஈன்ற தாயே தமிழே, உன்னை சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எனது அணியைச் சேர்ந்த உடன்பிறவா சகோதரர்களுக்கும், எதிரணி நண்பர்களுக்கும், மேலும் கோடான கோடி ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லாரும் நார்மல் ஆயிட்டீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் இயல்பு நிலைக்கு வந்தாச்சா? ஏன்னா ஆக்ஷன் இங்க நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம், ஆனா நேரடியா பார்த்தது நான் இந்த மேடையில தாங்கய்யா. வந்ததுல இருந்து உங்கள்ட்ட தொடங்கினாரு நம்மளுடைய அன்பு சகோதரிகள் வரைக்கும் பெரிய பெரிய ஐஸ் கட்டியா தூக்கி தலையில வச்சுட்டு போயிட்டாரு. அதான் கேட்டேன், இயல்பு நிலைக்கு எல்லாரும் வந்தாச்சான்னு. வந்தாச்சுல ஐயாவா பௌர்ணமி, நீங்களா ரொம்ப அழகு, உலகிலேயே அழகு, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டார். பெண்கள் எப்பவுமே அழகுதான், அவர் சொன்னாலும் அழகுதான், சொல்லாட்டி அழகுதான். சரியா? இதுல இருந்தே தெரிகிறதா ஒப்பனை, அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, உள்ள என்ன இருந்தாலும் அத மறைச்சிடுறது.
வெளியில பார்க்கும்போது பளபளப்பா தெரியும். அந்த வேலையை தான் இப்ப அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுல இருந்தே அசிங்கமா இருந்ததா அவர் பூசி மெழுகி பௌர்ணமின்னு சொல்லியிருக்காரா? நான் ஒரு பொதுவா சொன்னேன். பொதுவா சொன்னீங்க. நீங்க வந்து அது மெதுவா என் காதுல அப்படித்தாமா கேட்டுச்சு. ஏழ்மையில் வாழக்கூடிய ஒரு இந்தியன் ஒரு எம்பியை போய் நேரடியா பார்க்க முடியாது. அரசு துறையிலே பணியாற்றுகின்ற உயர் அதிகாரியை எளிதில் அணுக முடியாது. ஒரு நீதித்துறையை சேர்ந்த நீதிபதியை எளிமையாக போய் அவர் அணுகிவிட முடியாது. ஆனால் சாதாரண பாமர மக்களும் எளிமையாக அணுகக்கூடிய ஒரே இடம் இந்த ஊடகம் தாங்கய்யா. மிகப்பெரிய உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரை கூட அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவருடைய தவறுகளை அம்பலப்படுத்தி பதவியை விட்டு நீக்க செய்யக்கூடிய அளவிற்கு அதிகாரம் படுத்தியவை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும். ஆனால் இன்றைக்கு என்ன, அந்த பத்திரிகைகளின் மீதும் ஊடகங்களின் மீதும் என்ன குற்றச்சாட்டு எழுகிறது நினைத்து பாருங்கள். இன்றைக்கு பத்திரிகைகள் அவளுடைய நோக்கமே வியாபாரம். அவை விற்பனைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், வணிக நோக்கத்திற்கு எதை வேண்டுமானாலும் செய்யும் என்ற ஒரு ஐயம் நமது மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் அந்த ஊடகங்களுடைய நடவடிக்கை தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எதிரணி நண்பர் சொன்னார் அஜித்குமாரை பத்தியெல்லாம். ஐயா நல்லா நினைச்சு பாருங்க, அன்னைக்கு விவேகானந்தர் தொட்டு இன்னைக்கு அப்துல் கலாம் வரைக்கும் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம தலை அஜித்குமார் வந்து சொன்னாரா, அதை எடுத்து உங்களுக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஊடகங்களும் திரைப்படங்களும் ஒரு இளைஞனை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது என்பதற்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இசை என்றால் திரைப்பட இசை, கவிதை என்றால் திரைப்பட பாடல், ஓவியம் என்றால் சினிமா செட், அறிவியல் என்றால் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், ஆன்மீகம் என்றால் நட்சத்திரங்களிலே மிகப்பெரிய நட்சத்திர ஓட்டர்களிலே உல்லாசம் காண்கின்ற சன்னியாசிகள் என்ற நிலைதான் என்ற அவல நிலைதான் இந்த சமுதாயத்திற்கு வருமே தவிர ஒருபோதும் இந்த சமுதாயம் பண்பட்ட நிலையில் இருக்காது என்பதை கனத்த இதயத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு ஒரு சினிமா துறையில ஒரு நடிகை பேரை எடுத்து சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிவகங்கையிலே பிறந்து, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து சிவகங்கையிலே அவருடைய வாழ்க்கை துணையை ஏற்று கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காவியம் அது. சரித்திரம், உண்மையான சரித்திரம். 50 வயதில் அந்நியனிடம் பிடிபட்ட தனது தேசத்தை தனது தலைமையிலே ஒரு பெண்ணாக இருந்து தனது தலைமையிலே ஒரு படை அமைத்து அவனுடைய அடிமை விலங்கை உடைத்தெறித்து தனது தேசத்தை கைப்பற்றிய வேலு நாச்சியாரை முன்னிறுத்துகின்ற நிகழ்ச்சிகளை இந்த ஊடகம் வழங்குகிறதா? ஐயா, சூர்யா சென்னு ஒரு நமக்கு பகத்சிங் தெரியும், திருப்பூர் குமரன்லாம் தெரியும். ஆனா சூர்யா சென்னு ஒரு அழகிய அற்புதமான சுதந்திர போராட்ட இளைஞர் இருந்தார். தெரியுமா? யாருக்காவது தெரியுமாங்க? சூர்யாசன். அவர் ஆங்கிலேயருக்கு கொடுத்த அந்த டார்ச்சர், அதாவது என்னுடைய தேசம் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு அந்த ஆவலிலே அவர் ஈடுபட்ட அந்த புரட்சியை பார்த்த ஆங்கில அரசு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தது தெரியுமா? அவரை உயிரோடு வைத்து அவருடைய நகங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பிடுங்கி எடுத்தன, பற்களை அனைத்தும் ஒவ்வொன்றாக பறித்து எடுத்தது. இவையெல்லாம் செய்தால் மட்டும் போதாது, அவரை தூக்கிலிடுங்கள் என்ற ஒரு ஆணையையும் விட்டது. இப்பொழுதும் அந்த சூர்யாசன் வருந்தவில்லை. அத்தனை வழிகளையும் பொறுத்து கொண்டு என்னுடைய தேசத்திற்காக என் உயிர் போகிறதே, இந்த வேளை நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட இளைஞர்களை பற்றி இந்த ஊடகங்கள் எப்பொழுதாவது விமர்சனம் செய்திருக்கிறதா? எண்ணி பாருங்கள் நடுவர்களே. எப்பொழுது பார்த்தாலும் ஹீரோக்களையும் ஹீரோயின்களை மட்டுமே முன்னிறுத்தி தேவையற்ற விஷயங்களைத்தான் இந்த சமுதாயத்திற்கு நாம் தந்து கொண்டிருக்கிறோம். மெகா சீரியல் பத்தி நண்பர் ரொம்ப அழகா பேசினார். நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றாங்களாம். ஐயா, உண்மைதான், அவங்க நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதா. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரா படிச்சுட்டு வந்திருக்க ஒரு அம்மா ஒரு குடும்ப பிரச்சனையே வருஷம் முழுதும் சால்வ் பண்ணிக்கிருந்தா இந்த அம்மா போய் எப்ப சமுதாய பிரச்சனையை சால்வ் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி வீட்டு மக்களை, அதாவது மனையுறை மகளிரை, இல்லத்தரசிகளை தனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கின்ற மெகா சீரியல் எப்படி இந்த சமுதாயத்தை பண்படுத்துகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு எழுத்தாளனின் பேனா தலைகுனியும் போதெல்லாம் ஒரு சமுதாயம் தலை நிமிர்கிறது என்று பொருள் என்றார்கள். ஆம், உண்மைதான். இன்றைக்கு எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது சமுதாயம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறதா, எழுச்சியை பெற்றிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட வேளையிலே இன்றைய சூழ்நிலையில் இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் நமது சமுதாயத்தை பால்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன.
என்ற எனது ஆணித்தரமான வாதத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்து எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பால்படுத்துகிறதுன்னு பேசிய தேவி ரொம்ப அருமையா கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. மிக அருமையாக உணர்வு பூர்வமாக ஒரு எழுச்சி பேச்சாக அவருடைய பேச்சு இருந்தது. அவர் புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கல்லுடைக்கும் தொழிலாளர்களினுடைய குடும்பத்திலே பிறந்த முதல் பட்டதாரி பெண்மணி இந்த தேவி. அப்பா அம்மா 2 பேருமே கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளி. அந்த கஷ்டத்தில் வளர்ந்து படித்து அவருடைய லட்சியம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பணிக்கு செல்வதே அவருடைய லட்சியம் என்று இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அருமையாக பேசி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது பண்படுத்துகிறது என்ற அணியிலிருந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி ஆசா வருகிறார். வாங்க. பண்படுத்துகிறது என்ற அணியின் பேச்சாளர் ஆஷா. ஐயா, அந்த பக்கம் நின்றாலே எல்லாரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பொய் சொல்றவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லையா. கண்ணதாசன் ஐயா என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அப்ப உங்களுக்கு எல்லாம் சொர்க்கவாசல் திறந்திருக்காக்கும்? சொர்க்கவாசல் எப்பவுமே எங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. சரி ஐயா, பத்திரிகைகளும் ஊடகங்களும் சமுதாயத்தை பண்படுத்துகின்றன, அது உண்மைதான். முதல்லலாம் பாத்தீங்கன்னா புறா மூலமா தூது அனுப்புனாங்க ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக. ஆனா இன்னைக்கு உலக செய்திகள் அனைத்தும் எல்லா மக்கள் கிட்டையும் போய் சேருதுன்னா அதுக்கு ஒரே வழி இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான். கத்தி முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது, மிகவும் வலிமையானது. 100க்கு 100 உண்மை. சுதந்திர போராட்டத்துல காந்திக்கு பின்னாடி வந்த கூட்டத்துக்கும் சுதந்திர விழிப்புணர்ச்சி ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் எழுறதுக்கும் முக்கிய காரணமா இருந்தது எது? பத்திரிகைகள் தானே. இன்னைக்கும் நம்மளுடைய கருத்துக்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றவர்களின் கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு ஏவுகணையா இருப்பது இந்த ஊடகங்கள். நம்ம நாட்டுல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற போராட்டத்தை நம்ம மத்தியில காட்சியா கொடுக்கறது இந்த ஊடகங்கள் தான். அதனாலதான் மக்கள் எழுச்சி வருறாங்க, அந்த போராட்டங்கள்லயும் பங்கு பெறுறாங்க. ஊழல் வழக்குல முக்கிய பிரமுகர்கள் பத்தின உண்மை செய்திகளை நம்ம கிட்ட காட்டினது எது? ஊடகங்கள் தானே. இது மட்டும் இல்லாம பக்தி நெறின்னு நம்ம எல்லாம் சுத்தி வரோம். அந்த பக்தி நெறியிலேயே முறைகேடை கொடுத்து போலி வேடம் விட்டு கொண்டிருக்கும் சாமியார்களின் உண்மை சம்பவங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்தது எது? ஊடகங்கள் தானே. எல்லாரும் சொல்றாங்க சினிமால அதை காட்டுறாங்க இதை காட்டுறாங்க, சினிமா தான் மனசுல வக்ர எண்ணங்களை தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வரலாற்று சினிமாக்களா நம்ம கருதப்படுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன், பூம்புகார் என்னும் படத்துல வரும் சிலப்பதிகாரம் கதை. இதெல்லாம் எந்த மக்கள் மனசுல வன்முறையை தோண்டுச்சு, வக்ர எண்ணத்தை தோண்டுச்சு? இல்லையே. ஐயா, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல படத்தை காட்டுங்க. காந்தி படத்தை போட்டு காட்டுங்க, அவன் அகிம்சையை கத்துப்பான். காமராசர் படத்தை போட்டு காட்டுங்க, அவன் கண்டிப்பா நாளை ஒரு பெரும் தலைவரா வருவான். பெரியார் படத்தை திரும்ப காட்டுங்க, கண்டிப்பா சமூக சீர்திருத்தத்துல அவன் முன்னாடி நிப்பான். இந்த மாதிரியான படங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் நடக்கும் உண்மைகளின் பிரதிபலிப்பு தான் இந்த திரைப்படங்கள். அன்னப்பறவையை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் கலந்து கொடுத்தாலும் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை ஒதுக்கூட, அதே மாதிரிதான் நீங்களும். பகலன்னு இருந்தா இரவுன்னு இருக்கும், நன்மன் இருந்தா தீமன் இருக்கும். இதுல உங்களுடைய ஈர்ப்பு எதை நோக்கி போகிறது? நன்மையை நோக்கி போகிறதா, தீமையை நோக்கி போகிறதா? நீ பாலை குடிக்க போறியா, தண்ணியை குடிக்க போறியா? அது உன்னோட கண்ணோட்டம், உன்னுடைய ஈர்ப்பு. நன்மை தீமையை அறிவதற்காகவே கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு பகுத்தறிவு. நன்மை தீமையை நீ அறி, உன் அறிவு சொல்றதை கேட்டு அதுபடி நீ செயல்படு. சாதனையாளர்களை உருவாக்குவதும் சாதனையாளர்களை உருப்படுத்துவதும் இந்த ஊடகங்கள் தான். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பேச்சாளரா நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த ஊடகம் கொடுத்த வாய்ப்பு. இங்க இருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த ஊடகம் கொடுத்த வாய்ப்பு. பட்டிமன்றத்தோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? பாமரனும் உண்மை செய்தியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவையான உணவு ஆரோக்கியமான உடல்நிலையை தரும், தேவையான செய்தி ஆரோக்கியமான மனநிலையை தரும். அதனால
ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி நம்மை பண்படுத்துகின்றன என்று பெருமிதத்தோடு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாணவி ஆசா ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் ஊடகம் மூலமா நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கெட்டது செய்யக்கூடியவங்களுடைய முகமூடிய பூரா கிழிச்சு இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறதும் கூட பத்திரிகையும் ஊடகமும் தான். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எதையோ பார்த்துட்டு இது பண்படுத்தல அப்படின்னு சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஞாயிறு பட்டிமன்றம் இளைஞர்களின் திறமைக்கான மேடை என்று சொன்னார்களே, இந்த மேடையை தந்திருப்பது ஒரு ஊடகமா இல்லையா என்ற கேள்வியை எல்லாம் எதிரணியை பார்த்து கேட்டு அருமையாக விவாதத்தை வைத்திருக்கிறார். இப்போது அவருக்கு பதில் சொல்வதற்காக பாழ்படுத்துகிறது என்ற அணியிலிருந்து எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரி மாணவி சௌமியா வருகிறார். பாழ்படுத்துகிறது என்ற அணியின் பேச்சாளர் சௌமியா. உதயமாகும் குழந்தை தொடங்கி ஊஞ்சலாடும் இளமை என உதிரம் சிந்தும் முதுமை வரை அனைவரையும் இந்த ஊடகங்கள் பாழ்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கு. சாதனை படிச்சவங்களெல்லாம் ஊடகத்துல காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. சாதனையாளர்களை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி விட்டுட்டு பாலியல் தொல்லை, கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை, இது தேவையாங்க? ரொம்ப நாட்டுக்கு தேவைதா? இல்லைன்னு சொல்லல. அந்த ஒரே விஷயத்த 3 பக்கத்துக்கு 3 நாளைக்கு போட்டு ஏன் கிழிக்கிறீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணு மனசளவுலயும் உடம்பளவுலயும் பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த விஷயத்தையே திருப்பி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்? இருக்கிற மத்தவங்களுக்கும் தாங்க மனநல பாதிக்கப்படும். உலக கோப்பையை வீட்டுல உட்காந்துட்டே பாக்குறோம், இல்லைன்னு சொல்லல. அப்படி பாக்குறப்ப எத்தனை பேர் உலக கோப்பையை மட்டுமே பாக்குறீங்க? அதுக்கு உலக கோப்பைக்கு நடுவுல அந்த சியர் அப் கேர்ள்ஸ்னு கொஞ்சம் பேர் வருவாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்கள பாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோங்க, இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு ஊடகங்கள் நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைச்சிட்டு இருக்குதுங்க. அப்துல் கலாம் அறிவுரைக்கு எதுக்குங்க அரைகுறை ஆடையோட ஒரு நடிகையோட படம்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பக்கத்திலேயே அரைகுறை ஆடையோட அந்த நடிகையோட படம், ஏதோ ஒரு மூலையில அப்துல் கலாமோட அறிவுரை. ரெண்டுத்துல எதங்க பார்க்கறதுக்கு தோணும் முதல்ல இளைஞனுக்கு? அப்துல் கலாம் அறிவுரை அப்புறமா படிச்சுக்கலாம். இந்த புக்கு இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு கிடைக்காது, அதனால இந்த புக்கை இன்னைக்கு பார்த்தே ஆகணும் தானங்க எல்லாருக்குமே தோணும். ஆக ஊடகங்கள் மட்டும் மக்களுக்கு எதை எடுத்து சொல்கிறதோ, நல்லதையும் தீமையும் எடுத்து சொல்லும் ஊடகங்களில் தீமைதான் மக்களுக்கு முதலில் போய் சேர்கிறது. தீமை இல்லைன்னா நாங்க இங்க வாதாட வேண்டியதுக்கான அவசியமே கிடையாதுங்க. அன்னப்பறவை பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் தனிச்சு குடிக்குதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு குடுக்கறதே தண்ணியா இருக்கிறப்ப நாங்க எங்க இருந்துங்க அதுல பாலை தேடுறது? குடுக்கறதே தண்ணியா தானே குடுக்குறீங்க எங்களுக்கு. பில்லா பார்ட் 2 படம் வந்திருக்குங்க. இப்ப அந்த படம் எதை நோக்கி வந்ததுன்னு தெரியல, அதோட தலைப்பு எதை நோக்கி வந்ததுன்னு தெரியல. பில்லா அப்படின்ற ஒருத்தனோட வாழ்க்கை வரலாறு சொல்லுதா இல்லது அல்லது 2 அப்படின்றது அந்த நடிகையோட அரைகுறை ஆடையை பறைசாற்றுதா? படம் முழுக்க அந்த அரைகுறை ஆடையை மட்டுமே அந்த பொண்ணு போட்டுட்டு வந்தா நம்ம இளைஞர்கள் என்னைக்கு 2 பீஸ் உடைன்னு அர்த்தமா? நம்ம இளைஞர்கள் எப்படிங்க முன்னேறுவாங்க? இளைஞர்கள் தான் இந்தியாவோட தூண்னா இந்த மாதிரி எல்லாம் ஊடகங்கள் பறைசாற்றிட்டு நீங்க தான் வாழ்க்கையை முன்னேற்றணும், நீங்க தான் இந்தியாவை முன்னேற்றணும்னா எப்படிங்க முன்னேற்ற முடியும்? இளைஞர்கள் சீர்கெட்டு தாங்க போவாங்க. ஒரு விருந்துக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், இனிப்பு காரம் கசப்பு அப்படின்ட்டு எல்லாமே இருக்குங்க. இனிப்பு நிறைய இருக்குதுன்றதுக்காக அதையே எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை வியாதி வந்துடும், தெரியும்ல எல்லாருக்குமே. அதனால நாங்க சொல்ற விஷயம் காரமாவும் கசப்பாவும் இருந்தாலும் அதுதாங்க உண்மை. உண்மையை ஏத்துக்கணும் எப்பவுமே. ஆக இதுதான் சமயம் இயந்திர மனிதா, இதயம் இருப்பதை எண்ணி பார்த்திடு. இனியும் ஒரு கணம் தாமதித்தால் நீ விளம்பரங்களுக்கும் வரி விளம்பரங்களுக்கும் ஊடகங்களுக்கும் உட்கொள்ளப்படுவாய், ஆளாகி போவாய் என்று கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. மாணவி சௌமியா, இன்று ஊடகங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்து நச்சு எண்ணத்தை நம்மிடையே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் பேச தயங்கிய போது கூட தயக்கத்திற்கு தடையேதும் இருக்கக்கூடாது என்று நீங்கள் எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்தினீர்கள். இதுதான் சக மாணவிகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அருமையாக பேசி இந்த தலைப்பிற்கேற்ற விவாதத்தை தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். 2 பக்கமும் விவாதம் முடிஞ்சதுக்கு பின்னால
தீர்ப்புக்கு போகணும். இன்றைய சூழலில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதான்னு ஒரு கேள்வி எழுந்திருப்பது நியாயம்னு சொல்லி தொடக்கத்தில் சொன்னோம். அதன்படி ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக விவாதத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ பண்படுத்துகிறது அப்படின்னு பேச வந்த அணித்தலைவர் தொடங்கி எல்லாரும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க. பத்திரிகையும் ஊடகமும் நல்ல விஷயங்கள் பலவற்றை சொல்லி கொண்டுதான் இருக்கிறது, காட்டி கொண்டுதான் இருக்கிறது, நாம் தான் அதை எடுத்துக்கொள்வதில்லை என்று சொன்னார்கள். இந்த பத்திரிகையும் ஊடகமும் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கங்க, இந்த நாட்டை சிந்திச்சு பாருங்க. இப்ப பின்னோக்கி பாருங்க, கற்காலம்னு அந்த காலத்துல நம்ம படிச்சிருக்கோம், அத மாதிரி இருக்கணும். இல்லாட்டி இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, எதுவுமே தெரியாது, வெளிச்சமும் இருக்காது, நாட்டில் என்ன நடக்குதுங்கிற தகவலும் இருக்காது. அப்படி தகவலே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கற்காலமும் இருண்ட காலமும் வேண்டுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஊடகம் அப்படி நம்மை கொண்டு செல்லாமல் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடியும். அதுல ஒரு விஷயத்தை அழகா சொன்னாங்க, ஊடகங்கள் வேற எதையும் காட்டுறதில்ல, எது இந்த சமுதாயத்தில் நடக்கிறதோ எதை படம் பிடித்து காட்டுகிறார்களோ அதைத்தான் படமாக காட்டுகிறார்கள். ஒரு புகைப்படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கங்க, முகம் ரொம்ப அசிங்கமா இருக்குது, இல்ல முகத்தை கோணலா வச்சுக்கிட்டு நான் என்னைய போட்டாடுன்னு சொல்றேன், போட்டா எப்படி வரும்? அசிங்கமா வரும். என் முகம் கோணலாத்தே வரும். அதே முகம் அழகாக இருந்தால், முகத்தை அருமையாக வைத்திருந்தால் படமும் அருமையாக வரும். அதுதான் பத்திரிகையினுடைய பணியாக இன்றைக்கு இருக்கிறது. சமுதாயம் பண்பட்டு இருந்தால் நிச்சயமாக பண்பட்ட விஷயங்களை இந்த படங்கள் நமக்கு காட்டும். ஆனால் சமுதாயம் அப்படி இல்லையே, அதை படம் பிடித்து காட்டக்கூடிய பொறுப்பு பத்திரிகைகளுக்கும் ஊடகத்துக்கும் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. எது சமுதாயத்தில் நடக்கிறதோ, எதை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோமோ அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது என்று பார்க்கிற போது நல்லதையும் சொல்லுகிறார்கள், கெட்டதையும் சொல்லுகிறார்கள். இதுதானே எங்களுடைய நிலைப்பாடுன்னு இவர்களுடைய விவாதம். இவர்கள் சும்மா இருந்தாங்களா? என்னங்கய்யா நீங்க எழுத்தாளர்னு சொன்னா எவ்வளவு பெரிய மரியாதை தெரியுமா? எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொல்லி பாரதி சொன்னா சும்மாவா சொன்னாரு அப்படின்னு அணித்தலைவர் விவாதத்தை தொடங்கினாரு. இன்னைக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை பத்திரிகை செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டார்கள். நான் நிறைய பத்திரிகைகளை இங்கே தீர்ப்புக்காக அலசி பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே எத்தனையோ பத்திரிகைகள் வருகின்றன. ஒவ்வொரு பெயரையும் அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றிலும் அந்த குறைபாட்டை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் நான் மிகவும் பிரபலமான ஒரு பத்திரிகையை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பத்திரிகைக்கு பெயரே குடும்ப பத்திரிகை. குடும்ப பத்திரிகை என்று சொல்லி இன்றைக்கு எல்லோருடைய வீடுகளிலும் அது வாங்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அதிலே ஒரு தொடர் கதை என்று எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கிறார். அதனுடைய தலைப்பே ஆட்டமா தேரோட்டமா, ஆட்டமா தேரோட்டமா என்று அந்த தொடர் கதையினுடைய தலைப்பு. அதற்கு பெயரே ஒரு சாக் தொடர். ஆனால் படிக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த எழுத்தை பார்த்து சாக்காகாமல் இருந்துவிட முடியாது. ஏன் தெரியுமா? ஒற்றை கூத்தன் என்று அந்த எழுத்தாளரினுடைய பெயர். தமிழை கட்டி காத்த புலவர் ஒட்டக்கூத்தன் அல்ல. அந்த ஒட்டக்கூத்தன் தமிழை பிழையாக எழுதினால், தமிழில் தவறாக எழுதினால் தலையிறங்க போட்டு வெட்டியது வரலாறு. இது ஒட்டக்கூத்தன் என்ற புலவருக்கு இருக்கிற பெருமை. ஆனால் அந்த பெயரையும் கெடுக்கிற மாதிரி ஒற்றக்கூத்தன் அப்படின்னு பெயரை வச்சுக்கிட்டு அதுல எழுதுறாரு. இங்கு நான் சொல்வதற்கு கூசுகிறது. இந்த ஊடகத்தில் அப்படிப்பட்ட அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் தரத்தை இழக்க தயாராகவில்லை. ஆனால் தரமான பத்திரிகை, ஒரு சாண்டிலியனை அடையாளம் காட்டிய பத்திரிகை, ஒரு ஜுஜாதாவை அடையாளம் காட்டிய பத்திரிகை, ஒரு அகிலனை அடையாளம் காட்டிய பத்திரிகை, ஒரு ஜெயகாந்தனை இந்த நாட்டுக்கு தந்த பத்திரிகை, இன்னும் பிரபலமான எழுத்தாளர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய அந்த குடும்ப பத்திரிகையில் வரிக்கு வரி ஆபாச வார்த்தையோடு எழுதி கொண்டிருக்கிறார். அதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக எழுதி கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு எழுத்தை போட்டுறது, எந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தையோ, கேட்கக்கூடாத வார்த்தையோ, சொல்லக்கூடாத வார்த்தையோ, எழுதக்கூடாத வார்த்தையோ, நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ளக்கூடாத வார்த்தையோ, அந்த வார்த்தையோட முதல் எழுத்தை போட்டுட்டு அடுத்த 3 எழுத்த 3 நட்சத்திரத்தை போட்டுட்டு கடைசி எழுத்தை மட்டும் போட்டு நாமே கற்பனை பண்ணி கொண்டு ரசித்துக் கொள்வது என்ற அடிப்படையிலே அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் இது ரசித்துக் கொள்வதற்கான எழுத்தா அல்லது அந்த எழுத்து பொசுக்கப்பட வேண்டிய எழுத்தா என்பதை நாம் சரியாக பார்க்க வேண்டும். இந்த நாடு ஒரு விவசாய நாடு.
விவசாயியை நம்பித்தான், விவசாயத்தை நம்பித்தான் இந்த நாடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி என்று சொன்னால் அவ்வளவு அருமையாக இருக்கும். வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு எத்தனை தொலைக்காட்சிகள் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்காக நேரத்தை ஒதுக்குகின்றன. வயலும் வாழ்வும் நிகழ்ச்சியை ஒதுக்கினோம், வயலும் வயல் சார்ந்த வாழ்க்கையையும் இன்றைக்கு ஒதுக்கிவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தொலைக்காட்சி ஊடகம் எதை இந்த நாட்டிற்கு தந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது இவர்கள் பேசுகின்ற போது. இப்படி இவர்கள் பேசுவதை பார்க்கின்ற போது சமுதாயத்தை பண்படுத்துவதை விட பாழ்படுத்துவது தானே அதிகம் என்ற கேள்வியும் நம் கண் முன்னால் வருகிறது. இந்த இரண்டையும் வச்சு எது இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் அதிகமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டால் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துவிடும். இவர்கள் சொன்னதை போல, இவர்களும் அதை ஒத்துக்கொண்டு பேசியதை போல, இன்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது மட்டும் நோக்கமாக அல்ல. அது ஒரு தொழில், ஒரு வியாபாரம், பிசினஸ் எத்திக்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஒரு தொழில் தர்மம் என்று ஒன்று உண்டு. அது என்ன என்றால், அந்த தொழிலை லாபகரமாக நடத்தினால்தான் தொடர்ந்து அந்த தொழிலை தக்க வைக்க முடியும். ஒரு கடை வைக்கிறோம், ஒரு பொருள் விற்கிறோம், எப்படியாவது வாடிக்கையாளர்களை கவர்ந்து அந்த பொருளை விற்று நீங்கள் லாபகரமாக அந்த தொழிலை நடத்தினால்தான் அந்த தொழில் தொடர்ந்து நடக்குமே தவிர நீங்க பொருளே விற்க வேணாம், யாரும் வாங்க வேணாம், வாடிக்கையாளர்களை கவர வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டா அந்த தொழிலில் தோற்று போய் விடுவோம். அதே நெருக்கடிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்கின்றன. ஏன் தெரியுமா? இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே தொழிலோடு சேர்ந்து இந்த சமுதாயத்தை அவர்கள் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். சமீபத்திய பத்திரிகைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அற்புதமாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருப்பார்கள். மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளியிலே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து வகுப்புல எழுதுறதுக்காக போட்டிருந்த பெஞ்ச போய் திருடி கடையில கொண்டு போய் வித்து அந்த 5 பயல்களும் சேர்ந்து போய் மது கடையில போய் மது வாங்கி குடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தீய செயலை அம்பலப்படுத்தி இருக்கிறதா இல்லையா இந்த பத்திரிகை என்று நாம் நினைத்து பார்த்தால் சமூக சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. சென்னையிலே சுருதி என்ற சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த உயிர் இழப்பு, பேருந்திலே இருந்த ஓட்டையிலே விழுந்து அந்த மாணவி இறந்து போனால் அதை நீதிமன்றமே வழக்காக எடுத்துக்கொண்டது என்று சொன்னார்கள். இதை ஊடகம் என்றைக்கோ சொல்லி இருக்கிறது, இன்று நேற்றல்ல. இந்தியன் படம் வந்தபோது பேருந்துகளுக்கு உரிமம் வழங்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த லஞ்ச லாவணியத்தை, லஞ்ச பேய்களை தோலுரித்து காட்டியது திரைப்படம். எத்தனை அதிகாரிகள் இந்த நாட்டிலே திருந்தி இருக்கிறார்கள். திருந்தி இருந்தால், அந்த படத்தை பார்த்து கொஞ்சமாவது மனம் மாறி இருந்தால் இந்த இப்படிப்பட்ட சம்பவம் இந்த நாட்டிலே நடந்திருக்குமா? இந்த லஞ்ச பேய்கள் இன்னும் தலைவிரித்தாடி கொண்டுதானே இருக்கின்றன. அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று பத்திரிகையும் ஊடகமும் எழுதி எழுதி இந்த நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டியதனாலே நல்ல தீர்ப்பை தரக்கூடிய நீதிபதி அதை தானே முன்வந்து வழக்காக எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஊடகங்கள் இந்த நாட்டிலே பல விஷயங்களை, பல கொடுமைகளை, பல அநீதிகளை இந்த நாட்டிலே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையை நம்மால் உணர முடிகிறது. அதையும் தாண்டி கூட சுட சுட செய்தியாக இன்றைக்கு நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம் ரயில் விபத்து. டெல்லியில் இருந்து சென்னை வந்த ரயில் நெல்லூரிலே தீப்பற்றி எரிந்து விட்டது. 32 பேருக்கு மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்து விட்டார்கள். இதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் திரும்ப திரும்ப போட்டு திரும்ப எழுதியதின் காரணமாக பல கருத்துக்கள் மக்களிடத்தில் இருந்து பெறப்பட்டது. அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டதற்கு பின்னால் இப்போது மத்திய ரயில்வே மந்திரி அறிவிக்கிறார், ரயிலிலே நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறார் என்று சொன்னால், அறிவிக்க வைத்தது நம்முடைய ஊடகமும் பத்திரிகையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இல்லாட்டி தெரியாதா? அவசர வழின்னு ரயில்ல இருக்குங்க, உட்கார்ந்து பயணம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். அவசர வழின்னு ஒரு கேட்டு இருக்கும், அந்த அவசர வழி கேட்ட தூக்கவே முடியாது. நீங்க அது எத்தனை நாளா அதை தூக்கி ஆச்சுனே தெரியாது, அதை பராமரிக்கிறாங்களா
ஆயில் போடுறாங்களா, அப்படி தூக்குன உடனே அது வந்துருமா, திடீர்னு தீ பிடிக்குது, இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் வருது, தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த கேட்ட தூக்க முடியுமானா தூக்க முடியாது. எந்த அதிகாரி இதுவரைக்கும் அதுல கவனம் செலுத்தி இருக்கா, இல்ல எந்த ஆட்சியாளர்கள் அதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்? கவனம் செலுத்தவில்லை. ஒரு துன்ப சம்பவம் நடந்ததற்கு பின்னால், அந்த சம்பவத்திற்கு பின்னால் யாருடைய அஜாக்கிரதை என்பதனை பத்திரிகையும் ஊடகமும் தோலுரித்து காட்டியதற்கு பின்னால் இப்படிப்பட்ட நடவடிக்கை வருகிறது என்று சொன்னால், இவர்கள் சொல்லதை போல பல பேரினுடைய முகமூடியை கிழிக்கக்கூடிய செயலை பத்திரிகையும் ஊடகமும் அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நம்மால் மறுக்க முடியாது. எனவே எத்தனையோ விஷயங்கள், தகாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், நாம் விரும்பாத விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய, இந்த சமூகம் திருந்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணமுடைய எழுத்துக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. சமூகத்தை திருத்தக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை ஊடகங்கள் தந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவற்றை பார்த்து திருந்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன் தெரியுமா? ஆடுபவர்கள் அரைகுறை ஆடை போடக்கூடாது என்று அவர்கள் திருந்த வேண்டும். பாடல் எழுதுபவர்கள் ஆபாச வார்த்தைகளை வைத்து பாடல் வரிகளை எழுத மாட்டேன் என்று அவர்கள் திருந்த வேண்டுமே தவிர, பத்திரிகையே ஊடகமே நீ திருந்து என்று சொல்லுவது முட்டாள்தனமான விவாதமாக இருக்கும். எனவே திருந்துவதற்குத்தான் தீயது எது, நல்லது எது என்பதனை பத்திரிகைகளும் ஊடகங்களும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அந்த வெளிச்சத்தில் இருந்து நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டுமே தவிர, வெளிச்சம் இருந்த போதும் நான் இருட்டுக்குள்ளே தான் பயணம் செய்வேன் என்று சொன்னால் அது பத்திரிகை ஊடகம் செய்யக்கூடிய தவறல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற நாம் செய்யக்கூடிய தவறாகத்தான் கருதப்படும் என்பதை நாம் மனதிலே வைத்து, இன்றைய சூழலில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் சமுதாயத்தை பாழ்படுத்துவதை விட பண்படுத்துகிறது என்பதனை இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக அறிவிக்கிறேன். இதனை தொடர்ந்து ஞாயிறு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட 4 போட்டியாளர்களில் இங்கே காலிறுதி சுற்றுக்கு முன்னேறக்கூடிய பேச்சாளர்கள் யார் யார் என்பதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கக்கூடிய நேரம் இது. இந்த 4 பேச்சாளர்களில் காலிறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல் பேச்சாளர் கடலூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தணிகை வேலன். முதல் சுற்றில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறும் பேச்சாளர் தணிகை வேலன். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டியை சேர்ந்த தேவி. முதல் சுற்றில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறும் பேச்சாளர் தேவி. இவர்களைப் போல படிக்கும் வயதிலேயே என்னாலும் பேச முடியும் என்று நிரூபித்திருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி ஆசா. முதல் சுற்றில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறும் பேச்சாளர் ஆஷா. இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான தலைப்பில் ஞாயிறு பட்டிமன்றம் நடந்திருக்கிறது. இதை போல வரும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அருமையான சமூக பார்வை கொண்ட தலைப்பில் ஞாயிறு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அதுவரையிலும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அவனி மாடசாமி. Premier range of products ஞாயிறு பட்டிமன்றம் Season 2 powered by Orthozen.